பக்தி அப்படின்னா என்ன? கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்றது, வீட்டில் கடவுளை நினச்சிக்கிட்டு விபூதி நாமம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணுறது, பாப்பானுங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சு காசு பணம் பொருள் கொடுக்கறது, ராமாயணம் பாரதம் பாகவதம் கந்த புராணம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இந்த மாதிரி மத நூல்களை படிக்க சொல்லி கேட்கறது இல்லாமல் வேற எதை பார்ப்பானுங்க பக்தி அப்படிங்கிறானுங்க. ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை போகிறது புண்ணியம் அப்படின்வான், பிரபந்தம் தேவாரம் படிக்கிறது பெரிய பக்தி அப்படின்வான். பக்தியை பற்றி விளக்க போனோம்னா இப்படி எதையாவது சொல்லி இந்த மாதிரி எதையாவது ஒரு நடப்பை சொல்வானே ஒழிய பக்திக்கும் அறிவுக்குமோ இல்லைன்னா எந்தவித ஒழுக்கம் நாணயம் நன்றி உபகாரம் உபச்சாரம் நேர்மை இந்த மாதிரி மனித பண்புகள், அதாவது மற்ற மனிதன்கிட்ட நாம நடந்துக்க வேண்டிய எந்த ஒரு நற்குணத்தையாவது முக்கியமா சொல்ல மாட்டோம். ஆனா மேற்சொன்ன குணங்கள் தான் மனிதன்கிட்ட இருக்க வேண்டிய அவசியமான பண்புகள். இதை நாம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு ஒழுக்கக்கேடு நாணயக்கேடு நேர்மைக்கேடு ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இன்னைக்கு நாம எவ்வளவு ஜனங்க கிட்ட விபூதி நாமம் கோயிலுக்கு போறது, வீட்டில் பூஜை செய்யறது, வாயில ராமா ராமா அப்படிங்கிறது சிவ சிவா அப்படின்னு உச்சரிக்கிறது, இந்த மாதிரி பக்தி குணங்களை ஏராளமா பார்க்கறோமே. ஆனா அதுல ஒரு பங்கு கூட யோக்கியதையோ நான் ஒழுக்கத்தையோ நாணயத்தையோ நேர்மையோ பார்க்க முடியலையே. ஏன்? சாதாரண பக்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பச்சை சுயநலமே ஒழிய அதனால மற்ற மக்கள் யாருக்காவது எந்த வித பயனாவது இருக்குமா? எந்த பயனும் இருக்காது. ஒரு மனிதனுடைய பக்தியினால ஏதாவது பலன் கிடைக்கிறதா இருந்தா கூட அந்த பக்தி செலுத்துற மனுஷனுக்கு மட்டும்தான் பலன் உண்டாகுமே ஒழிய வேற எந்த மனிதனுக்கும் அதனால எந்தவித பலனும் ஏற்படுறதுக்கு துளி கூட இடமே இல்லை. ஆனா மனிதனுடைய ஒழுக்கம் நாணயம் நேர்மை இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு மட்டும் பெருமை கொடுக்கறது இல்லை, அவனை சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்மை கொடுக்கிற காரியம். உதாரணமா ஒரு மனுஷன் பக்தி இல்லாம இருந்தா அதனால யாருக்கு என்ன கேடு நடக்க போகுது? ஆனா ஒரு மனுஷன் ஒழுக்கம் இல்லாதவனா இருந்தா, நாணயமற்றவனாக இருந்தா, நேர்மையற்றவனாக இருந்தா அவனை சுத்தி இருக்கிற அவன் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் தொல்லை துன்பம் நஷ்டம் வேதனை இதெல்லாம் உண்டாகும். இன்னொரு மனிதனுக்கு கேடு செய்யறது அப்படிங்கிறது தானே ஒழுக்கக்கேடு நாணயக்கேடு நேர்மைக்கேடா முடியுது. உலகத்திலேயே பாழா போன எந்த கடவுளுக்கும் உலகத்துல மக்களுக்கு கேடு செஞ்ச எப்படிப்பட்ட அயோக்கியனையும் மன்னிக்கிறதுக்கும் இல்லைன்னா தண்டிக்கிறதுக்கும் தகுதி சக்தி இருக்குதே ஒழிய எந்த கடவுளுக்கும் எவனையும் எந்த ஜந்துவையும் இன்னொரு மனுஷனுக்கோ இல்லைன்னா இன்னொரு ஜந்துவுக்கோ துன்பம் செய்யாம தடுக்க முடியலையே. அந்த அளவுக்கு சக்தி இந்த கடவுளுங்கிட்ட இல்லை. மக்களுக்கு கேடு செஞ்சவங்களை தண்டித்தா தண்டிக்கப்பட்ட மனுஷன் இனிமேல கேடு செய்யாம இருக்கத்தான் அந்த தண்டனை பயன்படுமே ஒழிய துன்பமோ கேடோ அடைஞ்சவனுக்கு கடவுளால என்ன பரிகாரம் செய்ய முடியுது? இன்னும் பக்தியா இருக்கிறவனுக்கே இப்படிப்பட்ட கேடு நடந்தாலும் இதுதானே முடிவு. அதனால பக்தியால மனிதனுடைய குணம் மாறாது.
மாறி இருக்குதா? மாறுதா? மற்ற மனிதனுக்கு கேடு செய்யாம இருக்குவாவது இந்த பக்தி பயன்படுதா? இல்லையே. அப்படி இருந்தா இந்த சமூகம் இவ்வளவு பக்தி வளர்ந்த அளவுக்கு நாணயமும் நேர்மையும் ஒழுக்கமும் வளர்ந்திருக்குமே. ஆகவே பக்தி அப்படிங்கிறது சுத்த முட்டாள்தனமும் பொய் புரட்டு அப்படிங்கிறது இல்லாம வேற என்ன சொல்ல முடியும்?